யூடியூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். மூவேந்தர் ரெஸ்லிங் அண்ட் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமிலிருந்து நிகேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒர்க் அவுட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம ஜம்பிங் ஒர்க் அவுட் போட்டிருக்கோம், கைக்குள்ள ஒர்க் அவுட் புஷ்அப் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமா கழுத்துக்குள்ள ஒர்க் அவுட், நெக் ஒர்க் அவுட். இது அதிகமாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ரெஸ்லிங், மல்யுத்தங்கிற ஒலிம்பிக் கேம், அந்த கேமில் நம்ம விளையாடும் போது அவுட் ஆகாமல் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டேப் பண்ணி இருக்கிறதுக்கு தான் இந்த கழுத்துக்குள்ள ஒர்க் அவுட் அதிகமாக ரெஸ்லிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் அவுட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, நமக்கு இந்த கழுத்து சுளுக்கு, இந்த கழுத்தில் அடிக்கடி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரிப்பட்ட ஒர்க் அவுட் போடும்போது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஈஸியாக வராது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சரி, இப்போ ஒர்க் அவுட் எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே பேசிக்கா ஸ்ட்ரெச்சிங் மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரு 5 டைப்பா நம்ம பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், மேல அப்படியே கீழே, அப் டவுன். சரியா? ரெடி? 1 2 3 4 5. ஒர்க் அவுட் பண்ணும்போது, கழுத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்லோவா தான் நீங்க பண்ணணும். அடுத்து நமக்கு ரைட் சைடு டர்ன் பண்ண போறோம், லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணும்போது உங்க உடம்பு டர்ன் ஆகக்கூடாது, கழுத்து மட்டும் தான் திரும்பணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு பண்ணு. சரியா? ரெடி? 1 2 அப்படியே ஹோல்டு பண்ணு, 3 4 5. அடுத்த ஒர்க் அவுட் பாருங்க. நம்ம கிராஸ்ல நம்ம டச் பண்ண போறோம். நம்ம தொடும்போது நம்ம காது ஷோல்டர்ல டச் பண்ணணும். அதுக்காண்டி ஷோல்டரை தூக்க கூடாது. தொடட்டாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு ஹோல்டு பண்ணி கீழே கொண்டு போங்க. ரெடி? ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பண்ணுங்க. ரெடி? 1 2 ஸ்லோவா, 3 4 5. அடுத்த ஒரு கோட் அப்படியே ரொட்டேட் பண்ண போறோம். ஹெட் அப்படியே ரொட்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு 1 2 3 4 ஸ்லோவா, 5. அப்படியே ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5. சரி, இப்போ நம்ம ஸ்டாண்டிங்ல நின்று பண்ணக்கூடிய விஷயத்த இனி எல்லாமே நம்ம மேட்ல பண்ணுவோம். இப்போ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் கிராஸ், அதுக்கப்புறம் ரொட்டேட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட். இது எல்லாமே நம்ம நின்று பண்ணதா. இனி எல்லாமே நம்ம மேட்ல தலையை கீழே வச்சு நம்ம பண்ண போறோம். மேட்ல பண்ணலாம், இல்லைன்னா வெறும் டவலை கூட 4ஆ மடிச்சு கூட தலையில வச்சு கூட பண்ணலாம். பாருங்க, இப்போ ஒரு கவுண்ட் எப்படி பண்ணன்னு பாருங்க. சரி, கையை நல்லா ஸ்ட்ராங்கா கீழே வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு கை பக்கத்துல தலையை வச்சிருக்கோம். வைக்கும்போது ஃப்ரண்ட்ல அவங்க நெத்தி படணும், பின்னாடி அவங்க புறந்தல வரைக்கும் படணும். ஃப்ரண்ட் பேக். ரெடி? பொசிஷன் பண்ணு. ரெடி? 1 2 பேக் வரைக்கும் படணும், மெதுவா தான் பண்ணணும். 3 மேட்ல இருந்து தலையை எடுக்க கூடாது, அப்படியே தான் வச்சுக்கிடணும். அடுத்து சைடு, நம்ம காது படம் என்ன, சைடுல காது படணும். ரெடி? 1 சைடு, 2 அடுத்த சைடு, 3. சரி, அடுத்து ரொட்டேட். தலை ஃபுல்லுமே ரொட்டேட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே பேக் வரைக்கும் ஃபுல்லுமே தலை கீழே நமக்கு படணும். ரெடி? 1 அப்படியே ஆப்போசிட் சைட்ல பண்ணு. 1 2 சரி, அடுத்த ஒர்க் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கையை பின்னாடி கையை கீழே சப்போர்ட் பண்ணிருந்தோம். இப்போ கையை அப்படியே பேக்ல கட்டுங்க. கையை எல்லாமே பின்னாடி கட்டும்போது தலைக்கு கூட கொஞ்சம் லோடு அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 பண்ணு, 2 3 4 5.
சரி, அப்படியே சைடு 1 2 3 4 5. அடுத்து ரைட் சைடு அப்படியே ரொட்டேட் பண்ண போறோம். 1 ஃபுல் ரொட்டேட், 2 3 4 5. இனி அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ண போறோம். அதே மாதிரி தான். ரெடி, 1 ஃபுல்லு தலை ஃபுல்லுமே கீழே தான் இருக்கணும். 2 3 4 5. அடுத்து மூணாவது ஒர்க் என்ன பாத்தீங்கன்னா, கீழே முட்டு இருக்கக்கூடிய முட்டை நம்ம அப்படியே மேல தூக்கி கை சப்போர்ட்ல பண்ண போறோம். இது கூட கொஞ்சம் அதிகமா தலைக்கு வந்து லோடு கிடைக்கும். ரெடி, அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 2 3 4 5. அப்படி ரைட் சைடு அடுத்து காது சைடுல டச் பண்ணுங்க. ரெடி, 1 கிராஸ் டச், 2 3 4 5. அடுத்து அப்படியே ரொட்டேட், ரைட் சைடோட ரொட்டேட், ஃபுல்லா தலை கீழே போடணும். நீங்க கைக்கு நல்லா லோடு கொடுத்து விடுங்க. ரெடி, 1 2 3 4 5. கை நல்லா பவரா கீழே வச்சுக்க. ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5. சரி, அடுத்த ஒர்க் அவுட் பார்த்துடுங்க. இதுதான் லாஸ்ட் ஃபைனல் லெவல் ஒர்க் அவுட். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கையை வந்து பின்னாடி கெட்டுங்க, காலம் பேக்ல, காலையும் நம்ம கீழே இருந்து தரையில இருந்து தூக்க போறோம். ஃபுல் லோடுமே கழுத்துக்கு தான் இருக்க போகுது. கழுத்துக்கு ஃபுல் லோடு கிடைக்கும். இது புதுசா பண்ணவங்க யாருமே ட்ரை பண்ணாட்டா. ஃபர்ஸ்ட் பேசிக்கா உள்ள விஷயங்கள் டெய்லி ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. இல்லைன்னா கழுத்து சுழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படியே கையை பேக்ல கட்டுங்க, பேக்ல கட்டுங்க, இல்லை காலில் வச்சுடுங்க, காலில் வச்சுக்க. ரெடி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 2 3 4 5. சரி, அப்படியே சைடு கிராஸ், காதுல காது 1 2 3 4 5. அடுத்து அப்படியே ரைட் சைடு ரொட்டேட் 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5. சரி, ஒர்க் அவுட் முடிக்காத வரைக்கும் தலை கீழே தான் இருக்கணும். இனி அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணி அப்படியே ஒரு 30 செகண்ட் ஹோல்டு பண்ணி அப்படியே வச்சுடுங்க. கழுத்துக்கு நல்ல ஃபுல் லோடு கிடைக்கும். ஒரு 30 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட் முடிக்கும் போது இது ஒரு 5 செட்டு, 5 டிஃபரெண்டா ஒரு 5 நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்துருக்கோம். காலை தூக்கி போட்டு திரும்ப அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடுத்த வீடியோல இருக்கும். இது வந்து பேசிக்கா இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. லாஸ்டா ஃபைனலா 30 செகண்ட் ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. ஒர்க் அவுட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதோட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ப்ராப்பரா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.